லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அதிமுகவின் தொடர் தோல்விக்கு இபிஎஸ் எடுத்த தவறான முடிவுகளே காரணம் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என அடுத்தடுத்து தேர்தல் தோல்விகளை அதிமுக சந்திப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுகளே காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக தேர்தல் தோல்வி குறித்து கட்சி ரீதியில விவாதிக்க வேண்டும் அப்படின்றத பல்வேறு நபர்களும் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியா வலியுறுத்தினாங்க. அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புல முறையான இசைவு என்பது வழங்காத நிலையில தொடர்ந்து அதிமுகவில் விலகி பலரும் தொடர்ந்து தாவேகாவில் இணையக்கூடிய சூழலை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டில் பல்வேறு நிர்வாகிகள் இருந்து வராங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறாங்க. அது பேசு பொருளா மாறியிருக்கிறது. இந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் கட்சி ரீதியில பல்வேறு கட்சி நிர்வாகிகள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில எதிர்கருத்து தெரிவித்த ஒரு காரணத்திற்காக சுமார் 400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கட்சியில் இருந்து நீக்கம் செய்திருக்கிறீங்க. அதனை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்றால் கட்சியில அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் மீண்டும் வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன் போன்றோரை கட்சியில இணைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் டிடிவி தினகரனை கட்சியில இணைப்பது அல்லது கூட்டணியில் இணைப்பது தொடர்பான முடிவை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்றத உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த போது அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. அதே போல தேமுதிகவை கூட்டணிக்குள்ளார கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும் போதும் அதற்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. இதனால 2021 ஒரு தேர்தல் தோல்வி என்பது ஏற்பட்டது. 2024 பாஜக மற்றும் பாமக ஆகிய 2 கட்சிகளையுமே பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்குள் இணைப்பதற்கு விரும்பி அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதற்கும் மறுப்பை தெரிவிச்சிட்டீங்க. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருந்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைப்போன்னு சொன்னீங்க. கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. தேர்தல் தோல்விக்கு பிறகாக தாவேகாவுடனான கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தல. அதற்கு மாறா திமுகவோடு கூட்டணி அமைத்து அதிமுக ஆட்சியை அமைப்பதற்கும், அது மட்டும் இல்லாம முதலமைச்சரா இபிஎஸ் அவர்கள் வரணும் அப்படின்றத முன்னிறுத்தக்கூடிய வகையில பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்தீங்க. அதற்கு ஏராளமான எம்எல்ஏக்கள் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால பலரும் அதிருப்தியில இருந்தாங்க. அதிருப்தியாளர்கள் மற்றும் அதிருப்தியாளரோட ஆதரவாளர்கள் என அடுத்தடுத்து பலரை கட்சியில் இருந்து கட்சி மற்றும் கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்திருந்தீங்க. இப்படிப்பட்ட நிலையில எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும்னா இருக்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட அனைவரையுமே மீண்டும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடிதத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழியில மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் அனைவரையுமே அரவணைத்து கட்சிக்குள் இணைத்து வரக்கூடிய நாட்களில் களப்பணியாற்றி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கடிதத்தின் வாயிலாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை பொறுத்த மட்டில் 400க்கும் மேற்பட்டோர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் உடனடியாக மீண்டும் கட்சி பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்பது இவர்களுடைய அந்த கோரிக்கையாக அந்த கடிதத்தின் மூலமாக
காரணமாக தெரிய வருகிறது. லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.